அன்பு சொந்தங்களே, நம்மளோட சேனலை பார்க்குற அனைவரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னை நேசித்தவள் பாகம் 2. பஞ்சவத்தின் சர்வமும் ஒடுங்கி போனது. ஐயோ, இவனை பெற எத்தனை கோயில் ஏறி இறங்கினேன். என் மவனைப் போல சத்தியவான் உலகத்திலே இல்லைன்னு இருமாப்புல இருந்தேனே, நினப்புல மண்ணள்ளி போட்டுட்டானே என்று நெஞ்சு கொதித்தாலும், ஐயோ தவமா தவமிருந்து பெத்த என் மகனை நானே கொல்லணுமா என்று பெற்ற வயிறு குலுங்கியது. ஏழை என் மகனே என்று மகனின் கையை எடுத்து தன் முகத்தில் வைத்து கொண்டு, வேணாம்டா மவனே, சாவுறேன்னு சொல்லாத அப்பு, என் ஈரக்குலையே நடுங்குதே என்று கதறிவிட்டாள். சமையலறையிலிருந்து இவர்களை கவனித்த சின்னம்மா முந்தானையால் முகத்தை துடைத்து கொண்டு வேகமாக இவர்களை நெருங்கி, தம்பி, நீங்க சொல்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இந்த வார்த்தை சொல்றீங்க? முறை இருக்கு, கையை வச்சுட்டீங்க, இப்ப அதையே பேசினா எப்படி தம்பி? இத்தனை காலமா நீங்க எப்படி இருந்தவர்னு இந்த ஊருக்கே தெரியும். பஞ்சாயத்துல எவனும் உங்களை ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது. இப்படி நீங்களும் அழுது ஆத்தலையும் அழ வச்சு வீட்டையே இலவு ஊடு மாதிரி ஆக்கிவிட்டீங்களே. தப்பே பண்ணாம இருக்க நீங்க என்ன சாமியா? மனுஷன் தானாயா? நான் தப்பு பண்ணிட்டேன்னு கலங்கி நிற்காம பழைய தைரியத்தோடு பஞ்சாயத்துல போய் நெஞ்சை நிமித்துக்கிட்டு நில்லுங்க தம்பி. என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் என்று குரலை உயர்த்தி யுவனை அதட்டியவள் பஞ்சவர்ணத்தின் பக்கம் திரும்பி, ஆத்தா, உனக்கு இப்ப சொல்றதுதான். சின்னையா அப்படி என்ன கொலை குத்தம் பண்ணிட்டாரு? அவரை போல கட்டுப்பாடா வாழ்ந்தவன் இந்த ஊர்ல இருக்கானா? ஏதோ சபலத்துல பண்ணிவிட்டாரு. விட்டு தள்ளுடா மவனே. ஆத்தா, நான் உன் கூட இருக்கேன்னு தைரியம் சொல்லாம ஊருக்கே ராசாவாட்டம் இருந்த பிள்ளையே இப்படி அழ வைக்கிறீங்களே ஆத்தா. நானா இருந்தா என் மவன் கொலையே பண்ணிட்டு வந்தாலும் மறைச்சு வைக்கத்தான் பார்ப்பேன். உன் மவனை மட்டும் மனசுல வச்சு யோசனை பண்ணி பாரு ஆத்தா, இந்த உலகமே தூசியா தெரியும் என்று சூடாக சொன்னவள், இப்ப நீங்க 2 பேரும் எந்திரிச்சு சாப்பிட வாரீங்களா இல்லையா என்று அதட்டி விட்டு போனாள். அவள் வார்த்தையில் யுவன் தெளிவடைந்தானோ இல்லையோ, பஞ்சவர்ணம் மனதில் நிறைய தெளிவு வந்தது. தவமிருந்து பெத்த பிள்ளையை கலங்க வச்சுப்புட்டேன். அப்படி என்ன கௌரவம் மரியாதை வேண்டி கிடக்கு? எனக்கு என் பிள்ளைதான் முக்கியம் என்று நெஞ்சுறுதி வந்தது. ஆனாலும் இவன் உன் பிள்ளை சரிதான். இவனுக்கு எதிராக போர்க்களத்தில் நிற்கும் எதிராளி யார் என்ற மனச்சாட்சியின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் கலங்கித்தான் போனது பஞ்சவர்ணத்தின் நெஞ்சம். மனதை தேற்றிக் கொண்டு மகனை எழுப்பியவர், வா ராசா, சாப்பிடலாம் என்று இவனை சிறு குழந்தையைப் போல் அழைத்து கொண்டு சமையலறை நோக்கி போனார். அந்த தாயின் கையால் இட்ட அன்னம் 4 நாட்களுக்கு பிறகு யுவனின் வயிற்றை நிறைத்தது. யுவன் சாப்பிட்ட அன்னம் எழுந்து விடாமல் தன் அம்மாவை சாப்பிட வைத்த பிறகுதான் வெளியே வந்தான். வைக்கோல் வண்டி வந்து சேர்ந்ததும் வேலையாட்களுடன் இவனும் சேர்ந்து எல்லாவற்றையும் மாட்டுக்கொட்டையில் கொண்டு போய் போட்டுவிட்டு வெளியே வறண்டாவில் இருந்த கட்டிலை எடுத்து வாசலில் போட்டுக்கொண்டு படுத்தான். காலையிலிருந்து உழைத்த களைப்பு அவன் கண்களை தழுவவில்லை. நாளைய பஞ்சாயத்து எப்படி இருக்கும் என்ற சிந்தனை ஓட்டம் அவன் தூக்கத்தை விரட்டி விட்டிருந்தது. இவன் போய் பஞ்சாயத்து பேசிய காலம் போய் இப்போது இவனே மற்றவர்கள் முன்பு கைகட்டி நிற்க வேண்டிய நிலையை எண்ணி வேதனையில் குமரினான். யுவனின் நினைவுகள் சந்தோஷத்துடன் இருந்த காலத்தை எண்ணி பின்னோக்கி போனது. தேனி மாவட்டம் சின்னமந்தூர் மிராசு ஆழ்வார் ஐயனார் பஞ்சவர்ணம். இவருக்கும் தவமாய் தவமிருந்து கிடந்த வரம் யுவன். இவனுக்கு 8 வயது மூத்தவள் அக்கா மீனா. இவர்கள் இருவருக்கும் பிறகு பிள்ளைகள் இல்லாமல் போக மீனா இளவரசியாகவும் யுவன் அந்த வீட்டின் ஒற்றை இளவரசனாக வளர்ந்தான். பஞ்சவர்ணம் அந்த கால மகாராணிகள் அந்த புறங்களில் இருந்து கொண்டு இப்படித்தான் நாட்டை ஆண்டிருப்பார்களோ என்று எண்ணும்படியான தோற்றம். 5.25 அடி உயரத்தில் ஒரு ஆணை போல நிமிர்வுடன் வீட்டை ஆள்பவர். ஆழ்வாருக்கு அதிக உழைப்பின்றி இன்று வரை தன் தலையில அனைத்தையும் சுமக்கும் அற்புதமான பெண்மணி. இவனுக்கு அம்மாவை விட அக்கா மீனாவின் மீதுதான் உயிர். இவனுக்கு 11 வயதாக இருக்கும்போது மீனாவுக்கு திருமணம் நடந்தது. மாப்பிள்ளை அதே ஊரில் இவர்களை விட சுமாரான குடும்பத்தை சேர்ந்தவன். மகளை பிரிந்து இருக்க முடியாத காரணத்தால் உள்ளூரிலே நல்லவன் ஒருவனை தேடி மகளுக்கு மனம் முடித்தார் ஆழ்வார். மாப்பிள்ளை தர்மலிங்கத்தின் கத்தையான மீசையை பார்த்து மீனாவை விட இவன்தான் பயந்து போய், அக்காவை அந்த ஆளுக்கு கல்யாணம் பண்ணாதீங்க என்று கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தான். அவனை சமாதானப்படுத்த மணவரையில் இருந்த மீனாவே எழுந்து வர வேண்டிய நிலை. திருமணம் முடிந்த 4 நாள் வரை தம்பியை உறங்க வைத்துவிட்டுதான் கணவனின் அறைக்குள் வந்தாள் மீனா. முதலில் கேலி செய்து கோபப்பட்ட தருமன் யுவனுக்கு மீனா இன்னொரு தாய் என்பதை புரிந்து கொண்டான். பிறகு அவரும் யுவனை அனுசரித்து கொண்டு அவனை தன்பால் ஈர்த்தார். தான் எதிர்பார்த்தது போல அல்லாமல் மாமன் நல்லவராக இருக்கவும் தருமனின் வீடு இவனுக்கு புகுந்த வீடு போல் ஆனது. அக்கா மீனா கொண்டு சென்ற சொத்துகளோடு இவனும் அங்கே போனான். மீனால் தருமனுக்கு யுவன் மூத்த மகன் போல் ஆனான். ஆழ்வார் தன் மகள் தன் வீட்டில் இருந்தபோது வசதியாக வாழ வேண்டும் என்ற காரணத்தால் தன் சொத்தில் 1/3 பங்கை மகள் பேரில் எழுதிவிட்டு அடுத்த தெருவில் இருந்த இன்னொரு பெரிய வீட்டையும் மகளுக்கு கொடுத்தார். தர்மன் திறமையானவர். மாமனார் கொடுத்ததை வைத்து கொண்டு உழைத்து 1க்கு 4ஆக சொத்தை பெருக்கி ஊரில் ஆழ்வாரின் சம அந்தஸ்துக்கு வந்தார்.
ஆனாலும் மாமனார் மாமியார் எதிரில் நின்று கூட பேச மாட்டார். அவ்வளவு மரியாதை அவர்கள் மீது. மீனாவுக்கு முதல் மகன் வீரேந்திரன் பிறந்தபோது இவனுக்கு வயது 13. அடுத்த 2 வருடத்திலேயே அடுத்த மகன் தேவேந்திரனை பெற்றாள் மீனா. இவனுக்கு 17 வயதாக இருக்கும்போதுதான் அந்த வீட்டின் தேவதை யுவதி பிறந்தாள். அவள் பிறந்ததை திருவிழா போல் கொண்டாடினார்கள். வெள்ளை வெளியேறென்று சின்ன சின்ன கை கால்களை ஆட்டிக்கொண்டு உருண்டை விழிகளை உருட்டியபடி சிரிக்கும் அக்கா மகள் தான் இவனுக்கு உலகம் என்பது போல் ஆனது. பள்ளிக்கூடம் விட்டதும் தன் வீட்டுக்கு போகாமல் நேராக அக்கா வீட்டுக்குத்தான் வருவான். 12ஆம் வகுப்பு முடித்து மதுரை ஒரு கல்லூரியில் சிவில் இன்ஜினியரிங் 1ஆம் ஆண்டு சேர்ந்த 6வது மாதமே அவன் படிப்பில் இடி விழுவது போல அப்பாவுக்கு பக்கவாதம் என்ற செய்தி வர இவன் படிப்பை பாதியில் விட்டுவிட்டு வரவேண்டிய நிலை வந்தது. இடது பக்கவாதத்தால் படுக்கையில் கிடந்த அந்த ஊரே கண்ணீரில் மிதந்தது. இவன் வந்ததும் மகனின் கையை பிடித்து கொண்டு கலங்கிய ஆழ்வார் பக்கத்தில் இருந்த மருமகனை பார்வையால் அழைத்தவர் மகனின் கையை எடுத்து அவர் கையில் வைத்து, என் உசுறு போறதுக்குள்ள என் மகன் கல்யாணத்தை பார்க்கணும் மாப்பிள்ளை என்று ஈனஸ்வரத்தில் முணங்கினார். அங்கிருந்த அத்தனை பேரும் அதிர்ந்து போனார்கள். 18 வயது பையனுக்கு கல்யாணமா என்று அனைவரும் குழம்பி தவிக்க தன் கணவரின் ஆசையை நிறைவேற்றியே தீர வேண்டும் என்று ஒரே வைராக்கியமாக நின்றாள் பஞ்சவர்ணம். படிக்கப் போகிறேன் என்று மைத்துனனை அப்பாவுக்காக மாப்பிள்ளையை சமாதானம் செய்து ஒரு வழியாக அவனை சம்மதிக்க வைத்து பக்கத்து ஊர்களில் அவன் கம்பீரத்துக்கு ஏற்ற பெண்ணை தேடினார் தர்மன். இவர்களின் அவசரத்துக்கு ஏற்றாற்போல் யுவனின் கம்பீரத்துக்கும் அழகுக்கும் ஏற்ற பெண் எங்கும் கிடைக்கவில்லை. தர்மன் யுவனின் திருமணத்தை நடத்துவதுதான் கடமையாக செயல்பட்டார். இறுதியாக கோவையில் இருந்த யுவனின் மனைவியாக ஆண்டவனால் நிர்ணயிக்கப்பட்ட சொர்ணாம்பிகை ஒரே வாரத்தில் அனைத்தும் பேசி முடிக்கப்பட்டு மறாவது வாரமே திருமணம் செய்வது என முடிவானது. ஆழ்வாரின் உடல்நிலை எந்த மாற்றமும் இல்லாது அப்படியே கிடக்க நிச்சயிக்கப்பட்ட நாளில் யுவன் சொர்ணாம்பிகை இருவரின் திருமணம் பெரியவர்களின் ஆசையுடன் நடந்தேறியது. தாலி கட்டும் வரை தன் மனைவியாக போகிறவள் எப்படி இருக்கிறாள் என்று கூட நிமிர்ந்து பார்க்கவில்லை. தன் படிப்பு வீணானது ஒரு புறம், அப்பாவின் உடல்நிலை மறுபுறம் என அவன் நெஞ்சை வாட்டி வதைக்க பொம்மை கல்யாணம் போல் நடந்தேறியது யுவனின் திருமணம். ஆசீர்வாதம் வாங்குவதற்காக ஆழ்வாரின் அறைக்குள் நுழைந்தனர் மணமக்கள். கண்கள் குளமாக மகனையும் மருமகளையும் ஆசீர்வதித்தவர் மகனை திருமண கோலத்தில் பார்த்ததே போதும் என்ற நிறைவுடன் அன்றைய இரவே தனது உயிரை யமன் கையில் ஒப்படைத்தார் ஆழ்வார். திருமண இரவில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் இவனுக்கு தகப்பனின் மரணம் இடிபோல் விழ, அதிலிருந்து அவன் மீண்டு தன் மனைவியை பார்க்கவே இவனுக்கு 1 மாதம் ஆனது. ஆழ்வார் இறந்து 30 நாட்கள் கழித்துதான் யுவன் சொன்னா இருவரும் முதலிரவுக்கு ஏற்பாடு செய்தனர். முதன்முறையாக மனதில் எந்த குழப்பமும் இன்றி மனைவியை ஏறிட்டவனுக்குள் அவளது அழகும் அமைதியும் பெரிதும் கவர்ந்தது. இவனை விட 2 வயதே சிறியவள் என்றாலும் இவனுக்கு பொருத்தமின்றி ரொம்பவே பூஞ்சையாக இருந்தாள் சொர்ணா. அவன் உயரத்துக்கும் கம்பீரத்துக்கும் தான் ஏற்றவள் இல்லை என்ற குற்ற உணர்வோடு அவனை தனக்குள் அனுமதித்தவள் இவன் காட்டிய அன்பிலும் மென்மேலும் கவரப்பட்டு அவனே உலகம் என்று ஆனாள். இவர்களின் அழகான உறவுக்கு பரிசாக அழகான பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த ஒரு குழந்தை சுமந்ததிலேயே சொர்ணாவின் கர்ப்பப்பை பலகீனமாகிவிட உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து அகற்ற வேண்டிய நிலை. தன் குடும்பத்திற்கு ஆண் வாரிசு இல்லையே என்ற துக்கத்தை மனதுக்கு போட்டு புதைத்த பஞ்சவர்ணம் மருமகளை மகனாக கனிவுடன் கவனித்தார். காதலை உணர வேண்டிய தருணத்தில் இவனின் வாழ்க்கை ஆஸ்பத்திரி, மருந்து, மாத்திரை என்றானது. அடிக்கடி நோய்வாய்ப்பட்ட மனைவியை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு செல்வதும் அப்பா விட்டுவிட்டு போன கடமைகளை செய்யவும் நேரம் சரியாக இருந்தது. சிறு வயதிலேயே நிறைய வாழ்க்கை அனுபவங்களை பெற்றான். யுவனின் மகன் சிவாத்மிகா தன் தாயைப் போல அமைதியும் அழகும் ஒன்றாய் நிறைந்தவள். அவள் மட்டும்தான் யுவனின் சந்தோஷம். விவசாய வேலை, தேங்காய் எண்ணெய் ஆலையில் ரைஸ் மில் இவற்றில் வேலை இல்லாத நேரங்களில் மகளை தூக்கி கொண்டு அக்காவின் வீட்டுக்குள் போய்விடுவான். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.